இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு செய்ததையெல்லாம் பார்த்து மக்கள் வியந்து நின்றார்கள், மலைத்து போயிருந்தார்கள். அந்த வேளையில் உங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்ல தொடங்கி ஆண்டவர் தன்னுடைய பாடுகள் பல போகின்ற அந்த விஷயங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் இது உங்களுக்கு மறைவாயிருக்கும் என்றும் சொல்லி முடித்து விடுகிறார். அவரிடம் அதற்கு விளக்கம் கேட்க அவர்கள் தயங்கினார்கள் என்று இன்றைய நற்செய்தி பகுதி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயேசுவினுடைய பாடுகளை குறித்து பேசினார். ஆனால் அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அதை குறித்து கேட்கவும் தயங்கினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்விலும் கூட வருகின்ற துன்பங்கள், இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வதனால் வருகின்ற துன்பங்கள் ஏன், எப்படி, எதற்காக என்று நமக்கு புரியாது. அவைகளெல்லாம் மறைபொருள் தான். வாழ்க்கையில் நாம் கற்றது கையளவு, கற்க வேண்டியது உலக அளவு என்று சொல்லுவதைப் போல வாழ்க்கையிலே வருகின்ற நமக்கு தெரிந்த காரியங்கள் ஒரு சில, தெரியாதவைகள் எவ்வளவோ அளவு இருக்கிறது. அன்பானவர்களே, குறிப்பாக இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடந்து காட்டுகின்றவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களுக்கு காரணம் தெரியவே தெரியாது. அதை விளக்கவும் முடியாது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்வதில் அது மறைவாயிருக்க முடியாது. ஆண்டவரை சார்ந்திருப்பவர்களுக்கு அப்படித்தான் நடக்கும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார், பாடுகள் பட்ட பின்புதானே உயிர்த்தெழுதல். உங்களுக்கு இந்த உலகில் வேதனைகள் மிகுதியாக உண்டு, ஆயினும் தைரியமாக இருங்கள். இவைகளெல்லாம் இயேசு சொன்னது, இயேசு வாழ்க்கையில் அனுபவித்தது. குருவிற்கு அப்படி என்றால் சீடன் அதைவிட எப்படி மேம்பட்டவனாக இருக்க முடியும்? பச்சை மரத்திற்கு அப்படி என்றால் பட்ட மரத்திற்கு அதைவிட கொடுமையாகத்தானே இருக்கும். புரியாது. ஆனால் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். துன்பங்களானாலும் சுமைகளானாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதானாலும் முன்னே சென்று கொண்டே இருக்க வேண்டும். 52:2 நாம் வாசிக்கிறோம், எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் முன்னே இருக்கிறார், அவர் நமக்கு பின்னே பாதுகாப்பாக இருக்கிறார். என்ன அற்புதமான உண்மை அது! அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழும் பொழுது எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது எனினும் ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து உறுதியோடு பயணிக்க எங்களுக்கு துணை புரியும். குறிப்பாக எங்களுக்கு முன்னே நீர் இருக்கிறீர், எங்களுக்கு பின்னே இருந்து பாதுகாக்கிறீர். இதை உணர்ந்து எந்த மலையையும் தாண்டுவோம், எப்படையையும் தாக்குவோம் என்று சொல்லப்படுவதைப் போல நாங்கள் உமக்காக வாழ, உமக்கு சான்று பகர்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.